தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தினமணி டாக்கீஸில் ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சூப்பர்மேன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த சூப்பர்மேன் ரிலீஸ் ஆகி நிறைய பேருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் டிசியில் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் சூப்பர்மேன் அப்படின்னும் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தோன்னே நான் மனிதனாகவே மாறிட்டேன், வேற ஒரு மனிதனாக மாறிட்டேன்னு ரொம்ப புகழ்கிற அளவுக்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசி ஃபேன்ஸு இல்லை இது வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் அளவுக்கு இல்லை, பழைய சூப்பர்மேன் மாதிரி இல்லை, மேன் ஆஃப் ஸ்டீல் கிட்ட கூட அந்த படம் வரல, ரொம்ப சுமார் தான், ஓகே தான், இது டிசி படம் மாதிரியே இல்லை, இது ஒரு மார்வல் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு படம் வந்து டிசி ஃபேன்ஸை ரெண்டாக பிரிச்சுது அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே எழுந்திருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ரெண்டு படத்தையுமே பார்த்துட்டேன், மேன் ஆஃப் ஸ்டீலும் பார்த்துட்டேன், இப்போ ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் பார்த்துட்டேன். ஸோ உண்மையிலேயே எந்த படம் நல்லா இருக்குது, எந்த விஷயத்தில் எந்த படம் இன்னொரு படத்தை மிஞ்சி இருக்குது அப்படின்றத ஒரு கம்பேரிசன் வீடியோவாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி டிசியில் மேன் ஆஃப் ஸ்டீல், சூப்பர்மேனுக்கு ஒரு படம், அடுத்து பேட்மேன் சூப்பர்மேன் ஒரு படம், ஒண்டர் உமன், ஜஸ்டிஸ் லீக்னு நிறையா ஒரு சீரிஸ் போயிட்டே இருந்துச்சு. எப்படி மார்வலில் ஒரு சீரிஸ் வரிசையாக எடுத்துகிட்டு இருந்தாங்களோ, ஒரு கதையை நோக்கி போயிட்டு இருந்தாங்களோ, டிசியும் அதே மாதிரி ஆஃபீஸாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சில பிரச்சனைகளால் டேரக்டர் ஜாக் ஸ்னைடருக்கும் வார்னர் ப்ரோஸ்க்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அது மொத்தமாக அந்த ஸ்டோரியை நிறுத்திட்டு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு திருப்பி முதல்லேருந்து ஒவ்வொரு கோடாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் கன் தலைமையில் மறுபடியும் முதல்லேருந்து சூப்பர்மேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த பழைய சூப்பர்மேனையும் இந்த சூப்பர்மேனையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட், இது எதோட பிளாட் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரிலீஸ் ஆன சூப்பர்மேனோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெக்ஸ் லூத்தர் இருக்கார் இல்லையா? லெக்ஸ் லூத்தர் அவர் ஒரு வில்லன், டிசியில் இருக்கிற ஒரு வில்லன். அவருக்கு என்னென்னா சூப்பர்மேனை பிடிக்காது. ஆப்வியஸாக ஏன் பிடிக்காது, எதுக்கு பிடிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு ரேசிஸ்ட் மாதிரி, சூப்பர்மேன் ஒரு ஏலியன் அப்படின்றதுனாலே அவருக்கு பிடிக்காது. வெளிகிரகத்துலேருந்து ஒருத்தர் வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கான்றனாலே அவரை பிடிக்காது. மக்கள் மத்தியில் சூப்பர்மேனோட பேரை கெடுத்து மக்கள் எல்லாரையும் சூப்பர்மேனுக்கு எதிராக திருப்பி சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு, அவருக்குன்னே பிரத்யேகமாக இவர் செஞ்சிருக்கிற ஒரு ஜெயிலில் போட்டு அவரை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னும், அவரோட லூத்தர் காப் அப்படின்ற கம்பெனியை நல்லா பெருசாக்கணும் அதன் மூலமாக அப்படின்றது தான் அவரோட ஆசையாக இருக்குது ஆப்வியஸாக. ஸோ அதனால் அதுக்கு அவர் நிறையா பிளான் போடுறாரு, சூப்பர்மேனுக்கு நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாரு, அவரோட பேரை கெடுக்கிறக்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி சூப்பர்மேன் டேக்கிள் பண்ணி அவர் லூத்தர் காப்பை, லூத்தர் லெக்ஸை, அவர் லெக்ஸ் லூத்தரை ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கதைக்களமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை முழுக்க டைரக்டர் ஜேம்ஸ் கன் தான் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை ஜேம்ஸ் கன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் மார்வல் படங்கள் ஆல்ரெடி ஒரு 3 படம் எடுத்திருக்காரு. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அவர் தான் எடுத்தார். அப்புறம் டிசியில் சூசைட் ஸ்குவாட் அவர் தான் எடுத்தார். ஸோ இதுதான் வந்து சூப்பர்மேனோட ஓவரால் பிளாட் அண்ட் டேரக்டர் பற்றின டீட்டெயில்ஸ். ஆனால் 2013 ரிலீஸ் ஆன மேன் ஆஃப் ஸ்டீலோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது இதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த படத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலனும் டேவிட் கோயரும் சேர்ந்து எழுதுனாங்க. அதை ஜாக் ஸ்னைடர் வந்து டைரக்ட் பண்ணார். டேரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் தான் வந்து ஜாக் ஸ்னைடரை சஜஸ்ட் பண்ணதா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டீம் தான் வந்து எடுத்திருக்கு. ஸோ பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரிப்டான் அப்படின்னு ஒரு பிளானட், அதாவது அது சூப்பர்மேனோட அவர் பிறந்த பிளானட் அதுதான், ஓகேவா? அந்த பிளானட் வந்து அழிய போகுது. ஏன் அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த புவி வெப்பமயமாதல் அதெல்லாம் நடக்குதோ, அதே மாதிரி அந்த ஊரில் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அதை யாரும் ஒழுங்காக பார்த்துக்காதனால பிளானட்டை டெக்னாலஜி மட்டுமே நம்பி இருந்ததுனால இயற்கையை மொத்தம் அழிஞ்சு அந்த பிளானட்டே அழிஞ்சிச்சு. ஸோ அது அழிகிறதுக்கு ஒரு 2-3 நாள், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூப்பர்மேன் பிறக்கிறாரு, குழந்தையா அந்த கிரகத்தில் பிறக்கிறாரு. பிறந்தோன்னா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு சேஃபான பிளானட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு பிளானட்டை தேடும்போது எர்த்து வந்து ஒரு யங் ஸ்டாராக, ஒரு யங் பிளானட்டாக இருக்கும். ஸோ அங்கே அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ நம்ம பிளானட்டில் சூப்பர்மேன் வந்து ஒரு பூமியை சேர்ந்து ஒரு கப்பல் அவங்களை ஆப்வியஸாக எடுத்து வளர்த்து, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அழிஞ்சு போன கிரகத்துலேருந்து ஒரு 5 பேர் வந்து இந்த மாதிரி எங்கள் ஊர் பையன் ஒருத்தவங்கள்ட்ட இருக்க, அவனை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்களோட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மொத்த பூமியை அழிச்சு அவங்களோட அழிஞ்சு போன பிளானட்டை திருப்பி கொண்டு வர்றது தான். ஸோ இந்த பிளான்லேருந்து சூப்பர்மேன் வந்து பூமியை காப்பாற்றினாரா இல்லையா? ஸோ அந்த 5 பேரை, அழிஞ்சு போன கிரகத்துலேருந்து அப்படி 5 பேர் எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிற ஒரு கதைக்களமாக தான் மேன் ஆஃப் ஸ்டீல் அமைஞ்சிருக்கும். ஸோ பிளாட் வைஸாக பார்த்தா எந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸாக மேன் ஆஃப் ஸ்டீலோட பிளாட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர்மேனில் ஜஸ்ட்டு லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பார், பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருப்பார், அதை சூப்பர்மேன் டேக்கிள் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு பிளைனான இதில் போகும்போது, இதில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கிறதுனால மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கேரக்டராக யார் பெட்டராக இருக்கா, சூப்பர்மேனாக யார் பெட்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து மேன் ஆஃப் ஸ்டீலில் 2013 ரிலீஸ் ஆன மேன் ஆஃப் ஸ்டீலில் வந்து சூப்பர்மேனை ஒரு காட்லி ஃபிகராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து நார்மலாக ஒரு ஹியூமன்லேயே இல்லாமல் ரொம்ப காட்லியாக, ரொம்ப ஸ்டிஃபாக, அவர் ஆள் பார்க்குறக்கே ஹென்ரி கேவல் வந்து ரொம்ப கட்டுக்கட்டாக வச்சு பார்த்தாலே தெரியும் அவர் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு தெரியும். அவர் கேரக்டருமே வந்து ஒரு கமாண்டிங்காக ரொம்ப ஸ்டிஃபான ஆளாக தான் அவரை காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன 2025 சூப்பர்மேன் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஹியூமன்லியாக, கொஞ்சம் ஃபன்னியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக,
ஒரு ஜனரஞ்சகமான சூப்பர்மேனை காமிக்கிறதுக்காக ஜேம்ஸ் கன் முயற்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சூப்பர்மேனும் ஒவ்வொரு ஆளுக்கு பிடிக்கும். நம்ம இதில் யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி சூப்பர்மேன் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டிஃபான சூப்பர்மேன் பிடிக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னியான கொஞ்சம் ஜாலியான சூப்பர்மேன் பார்க்க பிடிக்கும். ஸோ அதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரும் அவங்கவுங்க வியூவில் 2 சூப்பர்மேனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேரக்டர் ஆர்க்காக பார்த்தோம் அப்படின்னா மேன் ஆஃப் ஸ்டீலில் ஒரு குழந்தையா அங்கே ஒரு பிளானெட்ல இருந்து அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியாக இந்த பூமிக்கு வந்து இங்கே ஒரு அம்மா அப்பாவால் வளர்க்கப்பட்டு இங்கே அவர் கொஞ்சம் வித்தியாசமானவருன்றதை தானே ஸ்கூலில் உணர்ந்து மற்ற சின்ன பசங்களை மாதிரி நம்ம இல்லை, நம்ம வித்தியாசமாக இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நிறையா பேர் கிண்டல் பண்ணுறது இல்லை இந்த ராகிங்லாம் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அம்மா அப்பா வந்து சொல்லிடுவாங்க, நீ வந்து இப்போ பவர்ஸை வெளில காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேருந்து அவர் கொஞ்சம் தனிமையாக அவரே உணர ஆரம்பிச்சிடுவார், இது நம்ம பிளானெட் கிடையாது, நம்ம வேறு ஒரு உலகத்துலேருந்து வந்திருக்கோம்னா அவர் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிருப்பார். படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு தனிமையை அவர்கிட்ட தெரியும், மற்றவங்களோட ஜெல்லாகிறதுக்கு ரொம்ப இது பண்ணுவார். அப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட அவர் எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்காவே ரொம்ப அழகாக கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் டீப்பாகவும் சொல்லியிருப்பாங்க. அவரோட பயாலஜிக்கல் அம்மா அப்பா யார் அப்படின்றத தேடிட்டு இருப்பார். ஸோ அதை தேடிட்டு இருந்தாலும் அவர் வளர்த்த அம்மா அப்பாவோட அவர் எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயராகவே சேர்த்துருக்கிறது படத்தை பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சூப்பர்மேனில் ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ரொம்ப மினிமலான ஒரு ஆர்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைட்டில் தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபைட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து அவர் போயிட்டே இருப்பார். அவருக்குன்னு ஒரு டவுன் அண்ட் ஃபால் அண்ட் ரைஸ் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல மாட்டிப்பார், திருப்பி வெளில வருவார் கிளைமேக்ஸில் அப்படின்ற மாதிரி ஒரு பிளெயினான இதாக கொடுத்துருந்ததுனால கேரக்டர் ஆர்க்குன்னு பார்த்தாலுமே கூட நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் இல்லை, எந்த படத்துலையுமே ரொம்ப முக்கியமான விஷயமா எதை நம்ம பார்ப்போம் அப்படின்னா எமோஷனல் கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது ஹீரோக்கும் இல்லை மற்ற கேரக்டர்ஸுக்குமா இருந்தாலும் சரி, இல்லை படத்துக்கும் ஆடியன்ஸுக்குமா இருந்தாலும் சரி, ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தால் தான் அந்த படம் ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். ஸோ அப்படி எமோஷனல் கனெக்ட் இந்த 2 படங்கள் இதில் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் ஸ்டீலில் வந்து நிறையா எமோஷனல் கனெக்ட் இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து அந்த பிளானெட் அழிகிறதுலையும் அந்த அம்மா அப்பா வந்து தன்னோட முதல் குழந்தைய தனியாக அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அனுப்புவதுலேயும் தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு 10 to 15 minutes அதுக்காக மட்டுமே டைம் கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீனுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி குழந்தைய பிரியறதுக்காக அவங்க அம்மா வருத்தப்பட்டுருப்பாங்க, எப்படி இவன் எப்படி எங்கே போய் எப்படி இருக்க போகிறானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை எப்படியும் அந்த ஸ்டார் சிக்னோடில் ஏதோ ஒரு ஸ்டாரில் அவன் உயிரோடு இருப்பான்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் எமோஷனலான திங்ஸ் வச்சு அவனை தனியாக அனுப்பி விட்ருப்பாங்க. ஸோ அதுவாக இருக்கட்டும், இல்லை பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அவனை எடுக்கிற அம்மா அப்பா வந்து சூப்பர்மேனை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பாவே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவனை வளர்க்குற அப்பாவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எங்கேயுமே வெளியே காட்டக்கூடாது அப்படின்றாரு. யார்ட்டையுமே காட்டாத எவ்வளோ பெரிய டஃப்பான சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நீ உன் பவர்ஸை காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். அது என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அவனை ராகிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இறக்க போகிற தருவாயாக இருந்தாலும் சரி, நீ சொல்லிடாத. ஏன்னா அவனுக்கு பவர் இருக்குது, இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டா ஒன்று இங்கே இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுவாங்க, அவனை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அவனை ரிசர்ச்னு சொல்லி கடத்திட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் பயந்துட்டு இருப்பார். இது அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவார் அப்படின்னா, ஒரு டொர்னேடோ சீன் வரும் மேன் ஆஃப் ஸ்டீலில். அதில் வந்து அவங்க அப்பா வந்து டொர்னேடோவில் ஆல்மோஸ்ட் மாட்டிக்க போகிறாரு, அவர் சாக போகிறாரு. அங்கே நிறையா மக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சூப்பர்மேனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான். ஸோ அப்போ அவன் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பான் காப்பாற்றுறதுக்காக, பறந்து போய் காப்பாற்றிடலான்னு. அப்போ அவங்க அப்பா அங்கேருந்து கையை காட்டி வராத அப்படின்றார். என்னாலும் பரவாயில்ல, நீ நிம்மதியாக இருந்த உலகத்தில் இங்கே வந்திருக்க, நீ நிம்மதியாக இருந்துட்டு போ, எந்த பிரச்சனையும் இல்லாமன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதனாலேயே சூப்பர்மேன் வந்து படம் ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து எந்த ஒரு சக்தியும் வெளியில் காட்டாமல் ரொம்ப கண்ட்ரோல்டாகவே இருப்பார். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற சூப்பர்மேனில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 அப்பாவையுமே எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு பயாலஜிக்கல் அப்பாவாக இருக்கட்டும், இல்லை இந்த இங்கே வளர்த்த அப்பாவாக இருக்கட்டும், இந்த 2 கேரக்டரையும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற சூப்பர்மேனில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பழைய அப்பா எப்படின்னா அவர் ரொம்ப ஃபேன்சியாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபேன்சியாக ஒரு கிங் அப்படின்னு ஒரு ரொம்ப க்ளோவியாக கலர்ஃபுல்லாக காமிச்சு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து புதுசாக ஒரு உலகத்துக்கு போகிற, அங்கே நீ தான் கடவுள் மாதிரி இருப்ப, நீ வந்து எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கோ, உன்னை யாராவது மதிக்கல அப்படின்னா அவங்கள நீ கொன்று என்ஸ்லேவ் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, நிறையா ஒய்ஃப்ஸ் வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. இது ஒரு புது வியூவாக இருந்தாலுமே கூட அப்படி ஒரு அப்பா, அப்படி ஒரு சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி ஒரு படத்தில் அந்த ஒரு அப்பாவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நீ தான் ஒரு காடு மாதிரி இருப்ப, அவங்கள நல்லா பார்த்துக்கோ, நீ அவங்கள என்லைட்டன் பண்ணுன்ற மாதிரி அனுப்பிச்சு வைப்பார். ஸோ இந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, ரொம்ப டிராஸ்டிக்கல் வேரியேஷன்றதுனால இது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காமலும் போகலான்ற ஒரு பெரிய ஸ்டேட்டில் தான் இந்த 2 படமுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி அம்மா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அம்மா சென்டிமெண்ட் எல்லாத்துலேயுமே நிறைய படங்கள் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பழைய சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீலில் அவங்க அம்மா தான் வளர்ப்பாங்க. அப்பா இறந்துருவார், அந்த டொர்னேடோக்கு அப்புறம் இறந்துருவார் இல்லையா. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை கஷ்டப்பட்டு நல்லா பார்த்துப்பாங்க. தன்னோட நிஜ அம்மா அப்பா பற்றி தகவலாம் தெரிஞ்சிச்சுன்னு வந்து இவன் சொல்லும் போது கூட சந்தோஷப்படுவாங்க, ஆனால் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, எங்கேயும் என்னை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி லைட்டாக வருத்தப்படுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சீன் என்ன அப்படின்னா,
வில்லன்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் எங்கன்னு கேட்பாங்க. ஒரு கோடெக்ஸ்னு ஒன்று இருக்கும், அது எங்கே அப்படின்னு கேட்டு அவளை மிரட்டுவாங்க. அவங்க அம்மாவை மிரட்டிட்டு இருப்பாங்க. மிரட்டும் சூப்பர்மேன் எங்கேருந்தோ பறந்து வந்து வில்லனை அடிச்சு தூக்கிட்டு போவார். அப்படியே அந்த கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் படம் மாதிரியே இருக்கும். இழுத்துட்டு போவார். என்ன தைரியம் தான் எங்கள் அம்மா மிரட்டும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹைப் பார்க்குற சீன்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளை கொஞ்சம் விறுவிறுப்பு பார்க்குற சீன்ஸ், ரசிக்கிற சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பர்மேனில் மேன் ஆஃப் ஸ்டீலில் அந்த சூப்பர்மேன் படத்தில் நிறையாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம இந்த அம்மா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள ரொம்ப அம்மாஞ்சியா, ஒரு கியூட்டி பையா அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க அந்த பூட்ஸ்லாம் எடுத்துட்டு வருவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதை ரசிக்கிறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம கம்பேர்னு பார்க்கும்போது இதில் இதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான அம்மா அப்பா விஷயங்களில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஆனால் அது ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கல் சேஞ்ச். அதனால தான் ஒரு செட்டுக்கு ரொம்ப பிடிக்குது, இன்னொரு செட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மேன் ஆஃப் ஸ்டீலில் சூப்பர்மேனை ரொம்ப கிரவுண்டடாக ஃபீல் பண்ண வச்சதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் காரணம் கிறிஸ்டோபர் நோலனும் டேவிட் கோயரும் ஜாக் ஸ்னைடரும் தான். ஸோ அவங்க அவ்வளோ கிரவுண்டடாக சூப்பர்மேனை ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சூப்பர்மேனில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக ரியாலிட்டிலேருந்து விலகி வேறு ஒரு யூனிவர்ஸில், அதாவது காமிக் ஆக்யூரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ முழுக்க காமிக் ஆக்யூரஸியாக இருக்கிறதுனால அந்த ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனல் கனெக்ட்டுக்கு இன்னொரு விஷயமா எதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா மேன் ஆஃப் ஸ்டீலில் தான் சொல்ல போகிறேன். மேன் ஆஃப் ஸ்டீலில் தான் நிறைய இருக்குது எமோஷனல் கனெக்ட்டுக்கு. அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே சூப்பர்மேன் வந்து ஒரு தனியாகவே ஃபீல் பண்ணிருப்பார். இந்த பிளானெட்டில் நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன், என்ன தான் ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு பெருசாக யாரும் கிடையாது, இருந்தாலுமே கூட அவர் ஒரு தனிமையாக தான் ஃபீல் பண்ணிருப்பார். நான் வேறு ஒரு கிரகம் இங்கேருந்து வந்திருக்கேன்ற மாதிரி. வில்ல இங்கே வர்றாங்கல்ல, அவரோட பிளானெட்லேருந்தே ஒரு 5 பேர் வர்றாங்கல்ல, வந்தோன்னே இவருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருந்திருக்கும், நம்ம ஊருக்காரங்களா அப்படின்னு. என்னதான் அவங்க வில்லனாக இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் கண்டிப்பாக. நம்ம தனியாக இல்லை, ஒரு 5 பேர் வர்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஃபைட் எல்லாமே நடக்கும், ஃபுல்லாக எல்லாமே டெஸ்ட்ராய், ஒரு பெரிய கேவாஸே நடக்கும். நடந்த கிளைமேக்ஸில் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் செத்துருவாங்க. ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ சூப்பர்மேனோட சேர்த்து ஜார்டுன்ற ஒருத்தர் மட்டும்தான் இருப்பான். அவன் ஊருக்காரன் ஒருத்தன் தான், அவன் மட்டும்தான் இருப்பான். இத்தனை நாளாக தனிமையாக ஃபீல் பண்ணது போக அவன் ஒருத்தன் தான் இருப்பான். வேறு வழி இல்லாமல் சூப்பர்மேன் என்ன பண்ணுவார்னா அவனை கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் அங்கேயே உட்காந்து சூப்பர்மேன் அழுதுட்டு இருப்பார். இதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சூப்பர்மேனுக்கு கொலை பண்ணுறது பிடிக்காது. அது வந்து காமிக்லேயோ இல்லை இதில் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சூப்பர்மேனுக்கு கொலை பண்ணுறது பிடிக்காது. அதுக்கு அழுதாருன்னு சொல்லலாம். இல்லை இதுக்காக திருப்பியும் இந்த பிளானெட்டில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்காக அழுகிறாருன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு 2 செகண்ட் அவர் அழுகிற சீன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்டாக வியூவர்ஸுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக நம்ம எதை கம்பேர் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லன். மேன் ஆஃப் ஸ்டீலில் வில்லன் யாருன்னா ஜார்டு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கும். என்னென்னா அவரோட கிரிப்டானை திருப்பி கொண்டு வரணும், அவரோட பிளானெட்டை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஏற்றதான் பலி கொடுக்க போகிறாருன்ட்டு அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணால் போவாருன்னு ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டராக அந்த ஜார்டு வந்து ரொம்பவே நல்லா தெரிவார். இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா லெக்ஸ் லூத்தர் வந்து அவர்கிட்ட நல்லா இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். சூப்பர்மேனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தனை கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா, அவனை எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றது நல்லாயிருக்கும். ஒரு 17D 13-4 அது ஏதோ சொல்லிட்டுருப்பார். அந்த டெக்னிக் மூலமாக ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுற, அவனை பற்றி எல்லா மூமெண்ட்ஸும் சூப்பர்மேன் பற்றி எல்லா மூமெண்ட்ஸும் அவருக்கு தெரியுன்ற அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்ததே தவிர ஒரு கேரக்டராக அவனோட வேறு மோட்டிவ் என்ன, அவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஒரு வில்லன் தோக்கும் போது கூட நம்ம அவனுக்காக எதுவும் யோசிக்கணுமா, இல்லை அவன் ஜெயிக்கும் போது நம்ம சந்தோஷப்படணுமா, இல்லை வருத்தப்படணுமா, அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் வந்து வில்லனோட இந்த படத்தில் சூப்பர்மேனில் ஏற்படல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கனெக்ட் வந்து கொஞ்சமாவது இல்லை, ரொம்ப நல்லாவே மேன் ஆஃப் ஸ்டீலில் இருந்தது. மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்னைடர் வெர்ஸில் காமிச்சிருக்கிற அந்த லெக்ஸ் லூத்தரை விட இதில் அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, செலக்ட் பண்ண விதமும் காமிச்ச விதமும் சூப்பர்மேனில் பெட்டராக இருக்குது, இந்த யூனிவர்ஸில் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். அதில் வந்து அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, நிறைய முடிலாம் வச்சிருப்பாரு, அவர் மொட்டை போடுறது ஜஸ்டிஸ் லீக் அப்புறம் போடுவார், ஆனால் அவர் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. இதில் வந்து கொஞ்சம் பெட்டராகவே அந்த கேரக்டர் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதோடய சேர்த்து நம்ம மேன் ஆஃப் ஸ்டீலில் அவர் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா, மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தை அவங்க சூப்பர்மேனை வந்து என்னவா காமிச்சிருப்பாங்கன்னா ஜஸ்ட் அந்த கேரக்டரை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க காமிக்லேருந்து. அதாவது கிறிஸ்டோபர் நோலனோ ஜாக் ஸ்னைடரோ இல்லை டேவிட் கோயரோ வந்து கேரக்டரை மட்டும் எடுத்து இப்போ நிஜமாவே இந்த உலகத்தில் சூப்பர்மேன் ஒருத்தர் இருந்தால் அவன் என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவான், என்னென்ன மாதிரி இந்த சொசைட்டி இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி அப்படி தான் எடுத்திருப்பாங்க, பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ அது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சீன் வரும். அது எப்படின்னா, வேறு பிளானெட்லேருந்து அந்த 5 பேர் வந்துட்டாங்களா, வந்து பூமியில் வந்துட்டு கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊர் பையன் இருக்கான், அவனை ஒழுங்கு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது ஒரு சூப்பர்மேன் ஒருத்தன் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, எர்த்தில் யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு மாதிரி ஷேடோலேயே மறைஞ்சே இருப்பான் சூப்பர்மேன். இப்படி சொன்னதுக்கப்புறம் நார்மலாக ஒரு சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம இதுவரை பார்த்த படங்கள் என்ன, உடனே வெளில போய் நின்றுவான், நான் தாண்டா சூப்பர்மேன், என்னடா அவன் உனக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போவான், இல்லை ஏதாவது பண்ணுவான் தானே இருக்கும். ஆனால் மேன் ஆஃப் ஸ்டீலில் என்ன எழுதியிருப்பாங்க, என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, சூப்பர்மேன் வந்து பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போவார்.
சர்ச்சுக்கு போய் அங்கே தனியாக உட்காந்துருப்பாரு. அங்கே ஒரு ஃபாதர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துருப்பாரு. என்னைய தான் தேடுறாங்க, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம அது நிறைய பேருக்கு தோணலாம், இது வந்து என்ன எதுக்கு தேவையில்லாமல் ரிலீஜியஸ் திங்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு உளவியல் ரீதியாக யோசித்தோம் அப்படின்னா, என்னதான் ஒரு வேறு பிளானட்லேருந்து வந்திருந்தாலும் அவன் ஒரு காட்லி ஃபிகர், அவனுக்கே நிறைய பவர்ஸ்லாம் இருந்தாலுமே கூட அவனை வளர்த்தது பூமியில் இருக்கிற 2 பேர். ஒரு அம்மா அப்பா தான் அவனை வளர்த்தாங்க. அவன் பூமியில் தான் ஒரு இருக்கிற சொசைட்டியை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இங்கே வந்து ஜீசஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். கடவுள் இருக்காரா இல்லையான்ற டவுட் அவனுக்கும் கூட இருக்கலாம். ஏன்னா அவனும் இந்த பூமியில் பிறந்த ஒரு பூமியில் இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அந்த திங்ஸ்லாம் கூட இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது சரி சர்ச்சில் போய் உட்கார, அவனுக்கு அவ்வளோ குழப்பத்தில் இருக்கான். சரி சர்ச்சுக்கு போய் உட்காருவோன்ற மாதிரி உட்காந்தது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப்பு, ரொம்ப பெரிய ஒரு முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக அடுத்ததாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற சூப்பர்மேனில் வேறு என்னென்ன விஷயங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக இதில் ஒரு லேயரை வச்சுருப்பாங்க. என்னென்னா 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சண்டையாக இருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு பெரிய சீனாகவே போகும். சூப்பர்மேன் போய் அந்த வாரை ஸ்டாப் பண்ணுற மாதிரி, அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு நடப்பு அரசியலை அந்த இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில், ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு படத்தில் புகுத்துனதுக்காகவே நம்ம ஜேம்ஸ் கன்னுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுவே இப்போ ஒரு பெரிய ஒரு விவாதமாக இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் போய் படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜேம்ஸ் கன் ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா, காமிக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை எடுத்தது, சூப்பர்மேனை வந்து ஒன்லி ஹோப்பாகவும் ஃபன்னாகவும் கலர்ஃபுல்லாகவும் காமிச்சது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் நிறைய ஆடியன்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவில் அதை கொடுத்துருக்காரு. இத்தனை நாளாக ஜாக் ஸ்னைடர் மூலமாக சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை ஜேம்ஸ் கன் ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இத்தனை நாளாக டிசி வந்து எங்கே போகுதுன்னே தெரியாமல், எந்த ரூட்டில் இருக்குன்னே தெரியாமல் டிசி ஃபேன்ஸுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த நேரத்தில் இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு காமிக் அக்யூரசிலாம் வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக வித்தியாசமாக வெறுமனே சிஜிஐ, வெறுமனே அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஃபைட்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எத்திக்ஸோட ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜாக் ஸ்னைடர் கொடுத்த படங்களை விரும்பின ஆட்களுக்கு இது மொத்தமாக டிராஸ்டிக்கலாக வேறு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மார்வல் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசிக்குன்னு இருந்த யூனிக்னஸ் இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் திங்க் பண்ணிருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த படம் உங்களுக்கான படம் அப்படின்னு. நான் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃபர் ஆகலாம் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ அதனால் ஜேம்ஸ் கன் இப்போ வச்சிருக்கிற அடுத்த லிஸ்ட் மூலமாக டிசியை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம எல்லாம் காத்திருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சூப்பர்மேன்லையாக இருந்தாலும் சரி, இல்லை மேன் ஆஃப் ஸ்டீலில் இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.